அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீட்டுக்கு வந்த ஜோஷியர் ஜனனிக்கு குழந்தை பிறந்தா வீட்டில் இருக்க பெரியவருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி சொன்னதுனால, அதுக்கு கதிர் அப்படிப்பட்ட குழந்தையே வேணாம், அதை ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால சக்தி பயங்கரமாக கோவப்பட்டு கதிர் அடிக்க போனார். அப்போ ராவணன் வந்து ஜனனிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நடித்தார். உடனே நந்தினி இந்த ட்ராமாலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராவணன்கிட்ட சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா விசாலாச்சு சக்தியை சமாதானப்படுத்தி ரூமில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா நந்தினி ஜனனிக்கு ஜூஸ் கொண்டு போய் தராங்க. ஆனால் விசாலாச்சு நந்தினி அதை குடிக்க விடாமல் தடுக்கிறாங்க. உன் புருஷன் சொன்ன மாதிரி நீ ஏதாவது இதில் கலந்து கொடுத்துட்டுனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியை சந்தேகப்படுறாங்க. இன்னொரு பக்கம் ராவணன் வந்து வேற ஒரு அட்வொகேட் வீட்டுக்கு ஆதிகுணசேகரனை கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ ஆதிகுணசேகரனை ராவணனை ஃபுல்லாக நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் சக்தியும் ஜனனியும் வேறு வீட்டுக்கு போகிறதுக்காக வீடு பார்த்துட்டு இருக்கிறாங்க. சக்தி ஒரு வீடு பார்த்துட்டு வந்து அதோட டீட்டெயில்ஸை ஜனனிக்கிட்ட சொல்கிறாரு. இப்போ ஜனனியும் சக்தியும் வீட்டை விட்டு வெளியே போவாங்களா, அப்படி வெளியே போனால் ஈஸ்வரி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.